நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அழகர்மலை கிராமத்தில் பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாததால் அவசர தேவைகளுக்கு செல்ல கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ளது அழகர்மலை கிராமம். இக்கிராமத்தில் கிட்டத்தட்ட 300 முதல் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பேருந்து வசதி இல்லாததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பேருந்துகள் வந்துட்டு சேவை நிறுத்தப்பட்டு பேருந்து போக்குவரத்து வசதியானது இல்லாததால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சாலை வழியாகவே நடந்து சென்று வருகின்றனர். மேலும் இந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இச்சாலையில் புலி, கரடி, சிறுத்தை, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கிடையே பள்ளி மாணவர்கள் மற்றும் தோட்ட வேலைகளுக்கு செல்லக்கூடிய கூலி தொழிலாளர்கள் பெரும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கிடையே சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தான் தற்போது வரை இருந்து வருகிறது. இதனால் அது மட்டுமல்லாமல் ரேஷன் மற்றும் மருத்துவ அவசர தேவைகளுக்கு பேருந்து வசதிகள் இல்லாததால் 500 ரூபாய் வரை வாடகை வாகனங்களுக்கு வந்து பணம் செலுத்தி சென்று வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்பகுதியில் நிலவி வருவதாக இப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் அரசு பேருந்து வந்து சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என இப்பகுதி மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக அழகர்மலை கிராமத்திலிருந்து செய்தியாளர் பிரபு. நம்ம பஸ் வசதி வந்துட்டு இப்போ குழந்தைங்கள போயிட்டு வராங்க. பஸ் வசதி எதுவுமே நமக்கு கிடையாதுங்க. அதாவது ஒரு மினி வண்டி விட்டாங்க, அந்த வண்டி பந்த் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு பஸ் வசதி ஏதோ சின்ன மினி வண்டி விட்டாலும் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதாவது போக்குவரத்துக்கு ஜீப் வந்து 300 ரூபா 400 ரூபா கேட்குறாங்க ஊட்டி போகணும்னா. அதனால நமக்கு எந்த வசதியும் இல்லைங்க. நம்ம வேலைக்கு போகும்போதுங்க காலை 5 மணிக்கு 4 மணிக்கு போகிறோங்க. போகும்போது இங்கே கரடி, புலி எல்லாமே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதனால வந்து நமக்கு கரடிக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு இதாக நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க. பஸ் வசதி ஒன்றும் இல்லைங்க. குழந்தைங்களாம் வந்து பஸ்ஸு இல்லாதனால ஈவினிங் லேட்டாக வர்றதுனால நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கவர்மெண்ட்டு அதுக்கு எங்களுக்கு காலையில் சாயந்தரம் பஸ் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.